நம்பிக்கை ஒரு சக்தி, நம்பிக்கை ஒரு உணர்வு, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வரைக்கும் மலேசியால இருந்து செய்திகள், நடப்பு நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், தொழில்நுட்பம் இப்படி எல்லாமே கொடுத்த நம்மளுடைய நம்பிக்கை. இப்போ சாரி அப்துல் அவர்களை ஓகே ஒரு பெரிய கைதட்டல். நம்பிக்கை உடைய குளோபல் லான்ச் மலேசியால மட்டும் இல்ல, இப்போ நம்ம நம்பிக்கை சேனல் துபாய், சிங்கப்பூர் and இந்தியாலயும் லான்ச் ஆயிருக்கு. ஒரு பெரிய கைதட்டல் கேட்கலாம் மக்களே. எஸ், இனி நம்ம எல்லாரும் உண்மையான பார்வையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே, this is going to be a very powerful journey and I wish you all, you Mr. Sahu and everybody in your team, all the best. It should be உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் நேர்மை, உங்கள் மீடியாவாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்பிக்கை இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு அதி முக்கியமான காரணமாக இருக்கும் திரு இக்பால் அவர்கள், டத்தோஸ்ரீ நண்பர் ஷாகுல், சிங்கப்பூரிலிருந்து சிராஜுதீன் அவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்விற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்வதைப் போல இன்றைக்கு ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பரபரப்பாக ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக செய்திகள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன. அதனால் பல விஷயங்கள், அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சினிமா துறை பல நல்ல படங்கள் இந்த தவறான செய்திகளால் காணாமல் போய்விடுகின்றன. ஆக இந்த சூழலில் நான் உண்மையில் ஒன்று சொல்லுகின்றேன். எனக்கு செய்திகள் பார்ப்பது மிக மிக அவசியம். தேர்ந்தெடுத்து சில சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு ஆங்கில சேனல், அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுவும் சில அழுத்தங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு உடனே அந்த 24/7 நான் வந்து பார்க்கறதே விட்டுட்டேன். நியூஸ் 24/7 அந்த சேனலை சொல்ல, நான் சேனல் நியூஸே பார்க்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த நம்பிக்கை என்ன திரும்பியும் வந்து நியூஸை பார்க்க வைக்குது. ஏனென்றால் இந்த விழாவை மிக அழகு தமிழில் ஆரம்பித்து வைத்த திரு இக்பால் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கைக்கு ஆதாரமான உண்மை எனக்கு தெரியும். உங்கள் பேச்சில் உண்மை எனக்கு கடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு பகட்டும் இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. எதற்காக ஆரம்பித்தார்கள், எதுவரை வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இன்னும் இங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக உண்மையாக கூறினார்கள். அந்த உண்மைதான் நம்பிக்கை. உலகத்திலேயே இந்த மனித சமுதாயம் இன்றும் நம்பிக்கொண்டிருப்பது நம்பிக்கை தான். இன்று ஒரு கஷ்டம் வந்தாலும் நாளை விடிந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறு விவசாயியில் இருந்து பெரும் பணக்காரர்களிருந்து நாளை இந்த நம்பிக்கை என்பதுதான் இந்த வாழ்வோட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஊடகம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் தெளிவான உண்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தம்பி சீமான் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் கிளை விடுவதல்ல, வேர் விட வேண்டும். இங்கு வேறிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரம் போடுகின்றோம். உண்மையாக நம்பிக்கை வளரட்டும். நண்பர் சாகுலுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள்.
இன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமான் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லணும். மற்றபடி மக்கள் அதை அவங்க எங்களை அசஸ் பண்ணணும். இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது, அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். பாசிசம் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணோம் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் தி ஃபூல்ஸ் அண்ட் தென் மசில் தி இன்டெலிஜென்ட். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும். தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சு. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. தவறுகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான பாதையில போறாங்கன்னு சொல்லுவாங்க. தவறுகள் சில நேரத்தில் எங்க ஆங்கிள் நாங்க செய்வது சரியாக இருக்கும், அதை பல நேரத்தில் நீங்க இல்ல நீங்க போறது தவறான பாதை, இது நீங்க மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படி செய்யும்போது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அங்க நிக்குது. அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறதா இருக்கு. யாரு கையை பிடிச்சி இழுத்து எங்க பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆங்கிள். அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்க கோடு வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் இக்பால் அவர்கள், அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற பிஎஸ் சகோதரர் சாகுல் அவர்கள், இவரையும் அமைச்சு பெருமக்களை, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை, எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை, சீமான் அவர்களை, டாக்டர் சரவணன் அவர்களை, பேச இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட மற்றும் செல்போன் பிரியர்கள் அனைவருக்கும் அன்புகலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி, நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களிடம் வேகமாக சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு எல்லாமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் பெரியப்பா ஆதித்தனார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது காரணம். என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குழுமத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு நண்பர் சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகுல் இது இனிய உறவுக்காரர் என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும். அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரணத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரணத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர்,
பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். அது பத்திரிகை வழங்குகளும் சம்பந்தம் உண்டு. அப்பெல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு லைட்னிங் கார் வந்து புக் பண்ணணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கிறேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு பேசிய பலரும் அண்ணன் சீமானாகட்டும், அமைச்சர் அவர்கள் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும். இங்கு சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள், செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லணும், நியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹாஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திசை திரும்பி வேற எங்கோ சென்றுகிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. நீ வாட் எவர் யூ see in your mobile phones or in the channels or shorts இவ்வளவு வந்துருச்சு. பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டிருக்கேன், 10 கோடி வீடு கட்டி 400 கோடியை அவங்க பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையும் செய்யாம வீட்டில் ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் என்று நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்கள். யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளிவிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமான பார்ப்பேன். இங்கு நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்கிற சில சமயம் நான் பார்ப்பேன், கோபமா கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை எங்களிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுத்து சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு. அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக, 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இந்த டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் செல்ல வேண்டும். நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்கிற நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாவல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்ம பேசும்போது தெரியும். இந்த குடும்பத்தை நான் பழகியிருக்கேன், எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்தீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாக பத்திரிகையாளராக 4வது தூணாக திளைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல இடம் நம்பிக்கை பெற வேண்டும் என்று சொல்லி, வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகம் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொல்லி
வருகை தந்த அனைவருக்கும் ராகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.